பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னத்த அதிகாரம் பேர் சுற்றந்தழால். அதாவது சுற்றங்களை, உறவினர்களை பேணு காணுதல், அவங்க கூட நம்ம நட்பு பாராட்டி அன்போடு இருத்தல், அதோடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அறத்துப்பாலில் இது ஒரு கடமையாக அங்கே அவர் போடலை, பொருட்பாலில் போடுறார். என்ன காரணம்னா, நம்ம பொருள் வச்சுருக்கிறதோட பயனு நம்ம சுற்றத்தை பேணணுங்கிறதுக்கு ஒரு பகுதி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். குறள் எண் 521 பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. பற்றற்ற கண்ணும், ஒருத்தங்கிட்ட கையில் காசே இல்லாமல் போனாலும் பழமையை பாராட்டுறாங்க. யார்? சுற்றத்தார்கள். அவங்க மட்டும்தான் இவன் முன்னாடி நமக்கு எவ்வளோ அன்பாக இருந்தான், எவ்வளோ நல்லது நமக்கு செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம கையில் காசு இல்லாத போதும் நினச்சி நம்மக்கிட்ட பழகுவானாம். கண்ணே உலங்கிறார். அவன்கிட்ட மட்டும்தான் அந்த குணம் இருக்குங்கிற. ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சொந்தக்காரங்களில் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் எதுவும் இல்லைன்னாவோ, இல்லை அந்த பையன் படிக்காமல் இருக்கான்னாவோ, அவங்களுடைய மாமா மச்சான் இல்லை வேறு ஏதாவது சொந்த இருக்கிறவங்க நல்ல செழிப்பாக இருந்தாங்களோ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பையன் அந்த கடையும் பார்த்துட்டு கொஞ்சம் மற்றதெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் முன்னேறதுக்கு இந்த சொந்தக்காரர் தான் உதவி செய்வார். ஆனால் நம்ம இப்போத்த நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்போல்லாம் சொந்தக்கார பையன் காலேஜில் சேர்ந்து படிக்கிறான்னா அவனை ஹாஸ்டலில் சேர்த்திடுறாங்க. கூட விசிட் பண்ணுறது கூட இல்லை, அவங்க போகிறது கூட இல்லை. சுற்றம் அந்த பக்கெட்டே போகிறதில்ல. இந்த அதிகாரம் ஃபுல்லாக நமக்கு படிக்கிறதுக்கும் போது சுற்றத்துடைய இம்பார்ட்டன்ஸு, சிக்னிஃபிகன்ஸை கண்டிப்பாக உணர்ந்து நம்ம தெரிந்துவோம். குறள் எண் 522 விருப்பரா சுற்றம் ஈயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் அப்படின்னு சொல்கிறார். விருப்பரான அன்பு அகலாத இருக்கக்கூடிய சுற்றம் ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அருப்பரா ஆக்கம், அவன் தேடி போய் இந்த நல்லது தான் வேணும் எனக்கு அப்படின்னு அவன் ஒரு ஆக்கத்தை, எந்த வகையாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்கத்தை அவன் தேடி போய் செய்யணுங்கிறது இல்லை, எல்லா ஆக்கம் பலவும் அவனுக்கு வந்துருங்கிறார். அன்பு அகலாத சுற்றம்ங்கிறது அவனுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு தானே. ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மளிகை கடை இருக்குது, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி. சொந்தக்காரங்களை வேலைக்கு வச்சா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எதுவும் திருடிட்டு போயிட மாட்டாங்க, தொழிலை கற்றுக்கிட்டு நமக்கே அகெயின்ஸ்டாக வர மாட்டாங்க, 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் பெரியப்பா எங்கள் மாமா எனக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் கூட மட்டும் இல்லை, அவனுக்கு தேடி உழைச்சி, இப்போ எதுக்கு நம்ம எல்லாரும் தேடி உழைக்கிறோம், நமக்கு கையில் காசும் கொஞ்சம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளுக்காக நம்ம அலையிறோம். அப்படி அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே அன்பகலாத சுற்றம் இருந்ததுன்னா எல்லா ஆக்கமும் எல்லா நன்மையும் உனக்கு தேடி வரும்னு சொல்கிறார். அப்போது அன்பு அகலாத சுற்றத்தை நம்ம கண்டிப்பாக பேணி வளர்க்கணும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு அவங்கள பிடிக்கணுங்க. நம்ம உண்மையான அன்பு செலுத்தினாதான் நமக்கு அப்படி ஒரு சுற்றம் கிடைக்கும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம முஸ்லீம் ஃபேமிலி சொல்லாங்க. ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்க. பார்க்கவே விதவிதமான ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. பாட்டியாக இருக்கும், சித்தப்பாவாக இருக்கும், பெரியமாவாக இருக்கும், அல்ல இப்போ தான் கல்யாணம் ஆன பொண்ணாக இருக்கும், ஒரு கை குழந்தை வச்சிட்டு இருக்க பிள்ளையாக இருக்கும். இப்படி ஒருத்தங்களுக்காக அந்த சுற்றமே வருது பாருங்கள். இந்த காலத்துலேயும் அவங்க சுற்றத்தை பேணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆக்கம் இருக்க கண்டு தானே அவங்க அதை இன்னும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. செல்வந்தான் ஒரு ஆக்கமாக வரணுங்கிறது இல்லைங்க, நல்ல ஹெல்த்து கூட ஒரு ஆக்கம்தான். நம்மளை சுற்றி இவ்வளோ அன்பான மக்கள் இருக்கும்போது நமக்கு எங்கிறது வியாதி வரும்? வந்த உடனே சரியாய் போயிடும் தான். குறள் எண் 523 அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று. அளவலா, அதாவது நம்ம பேசுகிறது சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப மகிழ்ந்து நெஞ்சார ஒருத்தங்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி செய்யாதவனுடைய வாழ்க்கை குளத்தில் கோடின்றி, குளத்துக்கு கரையே இல்லைன்னா அந்த தண்ணீர் அங்கே நிற்குமா? நிற்காது இல்லையா, கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையே வீணாக போயிடுங்கிறார். இதுதான் நம்ம அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே பார்த்தோம். சுற்றம் இல்லைன்னா அவனுக்கு வேலையை கொடுக்காதேங்கிறார். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், ஒரு பிடித்தம் நமக்குள்ளார இருக்கணும். அது நம்மளுடைய சுற்றங்களால் மட்டும்தான் அமையும். தமிழர் பண்டிகையில் அதனால தான் காணும் பொங்கல் வச்சுருந்தாங்க. எல்லாரும் ஒன்று கூடி அந்த பண்டிகைகளை கொண்டாடுற போது இருக்கிற சந்தோஷமே தனி தானே. இந்த காலத்து பசங்க பாருங்களேன், அதாவது இந்த காலத்து பசங்களை சொல்கிறேன், போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வந்தாங்களே, அவங்க மூஞ்சிலாம் நல்ல பிரைட்டாக இருக்கும்.
சுற்றம் எப்படி நமக்கு மெயின்டைன் ஆகும்? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டும்பாங்க. கண்ணை விட்டு போச்சுன்னா நம்ம மனசை விட்டும் போயிடும். அடிக்கடி அவங்கள நம்ம சந்திக்கணும், அடிக்கடி அவங்களோட பேசணும், நெஞ்சார அன்பாக பேசணும். இப்படி கலகலான சுற்றத்தோட இருக்கவனுடைய வாழ்க்கை தான் நல்லா கரைக்குள்ளார இருக்கிற நீர் மாதிரி அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா கோடின்றி குளக்கரையில் வெளியில் அந்த திட்டு இல்லைன்னா தண்ணி எல்லாம் போய்டுற மாதிரியும் வாழ்க்கையும் வீணாக போய்டும்னு சொல்கிறார். குறளன் 524 சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தன் பெற்றத்தால் பெற்ற பயன்கிறார். உனக்கு பணம் கிடைச்சதுக்கு பலனே என்னன்னா நீ சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், அவங்கள கூட நல்லா சேர்ந்து சந்தோஷமாக அவங்க கூட வாழ்கிறது தான் பலன் அப்படிங்கிறார். உன்னை செல்வந்தனா ஆக்கியிருக்கார் ஆண்டவன்னா நீ சுற்றத்தோடு கண்டிப்பாக தழுவி ஒழுகணுமா. இப்படி சுற்றத்தை பேடினா நம்ம முதல் குறளில் பார்த்த மாதிரி ஆக்கம் கண்டிப்பாக இருக்கும். செல்வம் குறைஞ்சிரும்னு நம்ம கவலைப்படக்கூடாது. பணமாக முக்கியம், பாசம்தானே முக்கியம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நெஞ்சு நெகிழுது இல்லையா? சுற்றங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது கை கொடுக்கணும். ஆனால் இப்போ நம்மளோடது இந்த சுற்றம்ங்கிறதே மீனிங்கே மாறி போகுது. அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்களா, மொய் விருந்து நம்ம ஒரு மோதிரம் கொடுத்தோம்னா அதே மாதிரி அவங்க நமக்கு ஒரு மோதிரம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கணக்குகளை பார்க்குற மாதிரி ஆயிடுது. இந்த காலத்துலலாம் ஒரு தெருவுன்னு வச்சோம்னா அதில் 10 வீடுகள் கண்டிப்பாக சுற்றமாக தான் இருக்கும். அத்தை வீடு, மாமா வீடு, பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடுன்னு. குழந்தைகள் எல்லாம் கூட்டாக வளர்ந்தது. அப்போ அந்த கூட்டாக இருக்கிறம்போது அவங்களுக்குள்ளார அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், பயம் இருக்காது. ஏன் வீடு, ஏன் மக்கள், 4 பேருக்கு பகிர்ந்து உண்ணுதல், இதெல்லாம் இவங்களுக்கு தன்னைத்தானே டெவலப் ஆகிடுறது. இந்த சுற்றங்கள் இல்லாதனால நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், அதாவது பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கிறதையே நம்ம கொடுக்கறதில்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு க்ரஷில் உட்காந்துட்டு இருக்க குழந்தைக்கு என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்? இதே ஒரு தாத்தா பாட்டி சித்தப்பா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு எப்படி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்? அந்த மனதளவு உள்ள நிம்மதியை கொடுக்கறதுக்கு தவறிடுறோம். அதே மாதிரி யாரும் நம்மளை பார்க்கல, தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் வராது. ஏன்னா சுற்றி வட்டாரம் ஃபுல்லும் சொந்தங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளைய. அதனால அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஷேப் ஆகுது. இனியும் தொடரலாம் அடுத்த குறளில். நன்றி.